viewers, welcome back. Thanks for all your support. நாங்கள் இன்னைக்கு வியன்னாலேருந்து ஹால்ஸ்டாட் போகிறோம். 2 days trip. 1 day in Hallstatt, 1 day in Dachstein. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ stay tuned. Vienna to Hallstatt just 300 kilometers தான். நம்ம ட்ரெயினில் போகணுன்னா 3 to 3.5 hours நம்ம ஹால்ஸ்டாட் போயிடலாம். ஹால்ஸ்டாட் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல். ஆக்சுவலி இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். ஹால்ஸ்டாட் வந்து ஒரு சின்ன வில்லேஜ்ங்கிறதுனால இங்கே இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்குது மோஸ்ட்டாக. நம்ம ஹால்ஸ்டாட் டவுனுக்கு ஃபெரிலையும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். நாங்கள் ஃபெரியில் வந்திருக்கோம். இந்த லேக் பேர் ஹால்ஸ்டேட்டர் லேக். It's a spectacular mountain lake in Austria. It is approximately 8.5 kilometers long and between 1 to 2 kilometers wide and up to 125 meters depth irukka lake இது. ஃபெரி விட்டு இறங்கியாச்சு, டவுனுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் பஸ் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த டவுனுக்கே கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ட்ரெயின்னா இந்த லேக்குக்கு ஆப்போசிட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம ஃபெரியில் வந்துடலாம். இந்த பிளேஸ் பேரு தான் சென்ட்ரல் ஸ்கொயர். இங்கே நிறைய கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், சவனியர் ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த பிளேஸில். லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் இந்த மாதிரி நிறைய மக்கள் இங்கே பார்க்கலாம். ஆஸ்ட்ரியா வந்து ஒரு சின்ன லேக் சைட் வில்லேஜ் வித் less than 1,000 residents. Even though it is a small, it is one of the most popular places to visit in Austria. இங்கே பக்கத்தில் வால்பாக் ஸ்ட்ரூப் வாட்டர்ஃபால்னு ஒன்று இருக்குது. ஹால்ஸ்டாட் மியூசியம் இருக்குது, பைன் ஹவுஸ் அண்ட் சிமெட்ரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சைடு லேக், ஒரு சைடு மவுண்டன்ஸ், ஒரு சைடு பியூட்டிஃபுல் ஆல்பைன் ஹவுசஸ். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஹால்ஸ்டாட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சீசனில் தான் வரணும், அந்த சீசனில் தான் வரணும் அப்படின்னுலாம் இல்லை. எல்லா சீசனுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இங்கே. நாங்கள் டிசம்பரில் வந்தோம், வின்டரில். பட் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. சோஷியல் மீடியாஸ்லாம் மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் டவுன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டவுன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இதோட ரெப்ளிகா சைனாவில் 2012 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே போகிற வழியிலேயே ஒரு சின்ன வார் மெமோரியல் ஒன்று வச்சுருக்காங்க.
அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வந்தாச்சு. இப்போது சால்ட் மைன் போகிறதுக்கு இங்கே ஆப்போசிட்லேயே தான் என்ட்ரி இருக்குது. ஃபனிகுலரில் மேலே மவுண்டனுக்கு மேலே போகணும். சால்ட் மைன் டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நம்ம சால்ட் மைன் பார்க்கலன்னா கூட இந்த ஃபனிகுலர் ரைடு எடுத்து மவுண்டன் மேலே போகலாம். போயிட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது மட்டும் பார்த்துட்டு வருவோம். இந்த ஃபனிகுலர் ரைட் வேண்டான்னு நினைக்கிறவங்க நடந்து கூட போகலாம். நடந்து போனால் ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ஆகும். பட் இந்த ஃபனிகுலர் ரைடில் ஜஸ்ட் ஒரு 5 minutesல நம்ம மவுண்டன் மேலே போயிடலாம். இந்த மவுண்டன் வந்து 1150 feet above the town இருக்குது. சால்ட் மைன் வந்து ஹால்ஸ்டாட் சால்ட் மைன் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஒர்க்கிங் சால்ட் மைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி மலைங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன அழகான டவுன். பார்க்கவே அழகாக இருக்குது, யாரும் மறுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஆஸ்ட்ரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹால்ஸ்டாட் வாங்க. இட்ஸ் டெஃபினெட்லி வர்த் விசிட்டிங். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மவுண்டன், லேக்கு, அந்த சின்ன டவுன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருக்குது. இதோட ஹால்ஸ்டாட் ட்ரிப் முடியுது. நாளைக்கு டாக்ஸ்டைன் போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.